அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஓர் அமுதமொழி. அந்த அதே இயற்கை அதிலிருந்து எப்படி களியிலிருந்து குடம் செய்யப்படுகின்றதோ அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தான். எப்படி பனிக்கட்டியிலிருந்து நீர் வெளிவருகின்றதோ அதே போன்று இயற்கையிலிருந்து அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியானார்கள். அல்லாஹ், அதாவது இயற்கை சிந்தித்தது, மனிதனாக மாறினேன். மனிதனாக மாறிய பின் மனிதனின் நிலை பெரும் அநியாயமாக இருக்கின்றதே. இது எப்படியாவது திருந்தி அமைய வேண்டுமே என்பதற்காக வேண்டி முக்கியமான ஒன்றை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹக் சுப்ஹானஹு வ தஆலா வெளியாக்கியது. அந்த இயற்கையாகவே அது வெளியாயிற்று. வெளியான பின் சிந்திக்கின்றது, எல்லா மனிதர்களையும் திருத்த வேண்டும், நேர்மையாக வாழச் செய்ய வேண்டும் என நினைத்து இம்மாதிரியான நிலைக்கு வந்தது. சங்கைமிகு ஷேக்நாயகம் குதுபுஸ்ஸமான் ஷம்சுல் வஜூத் ஜமாலியா அசையீத் ஹலீல் அன் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதஸல்லாஹு சிர்ரஹுல் அலீம் அவர்கள் 19/12/1995 அன்று மதுக்கூரில் நடைபெற்ற ஏகத்துவ மெய்ஞான சபையின் சிறப்பு மாதாந்திர கூட்டத்தில் ஆற்றிய ஆன்மீக சொற்பொழிவிலிருந்து